தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவு அமைத்து கொடுத்தார். அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்பது சற்று குழப்பமாக இருந்தது. எடிசன் அவரது மனைவியும் இது பற்றி விவாதித்தார்கள். எடிசன் மனைவி $20,000 கேளுங்கள் என்றார். எடிசனோ, இந்த தொகை பெரிய தொகையாக இருக்கிறது, யாராவது வாங்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். பணம் தருவதற்காக நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பி வைத்திருந்தது. இயந்திரத்திற்கான விலையை அதிகாரி கேட்டார். எடிசன் சில நிமிடம் அமைதியாக இருந்தார். எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். பொறுமையை இழந்த அந்நிறுவனத்தின் தலைவர் எடிசன், சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான விலை. முதல் தவணையாக $100 என்று காசோலையை கொடுத்தார். மீதி எவ்வளோ என்று சொல்லி அனுப்புங்கள், காசோலையை அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்து சென்றார். அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. அவசரப்பட்ட நிறுவன தலைவரால் அந்நிறுவனத்திற்கு 4 மடங்கு நட்டம் ஏற்பட்டது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமை நமக்கு முத்துகளை தரும். ஒருவரின் திறமைகளை வெற்றிகளாக மாற்றுவது அவரின் பொறுமையே.